நமஸ்தே. இன்னைக்கு நம்ம பிராத்தமிக் எக்ஸாமில் எந்த ரோம லெட்டர் பார்க்க போகிறோம் தெரியுமா? रोम लेटर 13 தான் பார்க்க போகிறோம். किन्हीं दो प्रश्न के उत्तर 3-3 वाक्यों में लिखिए. அப்போ இங்கே பாருங்கள், दो प्रश्न அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இனி 2 questions தான் நம்ம இங்கே அட்டன் பண்ண போகிறோம். இந்த 2 questionஸில் ஒவ்வொரு கொஷனுக்குமே நம்மளுக்கு 3 மார்க்ஸ் நம்மளுக்கு தருவாங்க. ஏன்னா நம்ம 3 சென்டென்ஸ் எழுதுவோம் இல்லையா? ஸோ 3 மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ ஈஸியாக நம்ம 6 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இது என்ன லெசன் வருது, எப்படி படிக்கணும்னு பார்க்கலாம். ஓகே, இதுக்கு இந்த கத்திய பாட்டில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது पालतू जानवर लेसन. फर्स्ट क्वेश्चन பாருங்கள். कुत्ता के बारे में 3 वाक्य लिखिए. குத்தா வஃபாதார் ஜான்வர் है. வஃபாதார் அப்படின்னா ரொம்ப லாயலாக இருக்கக்கூடிய ஒரு பெட் அனிமல். வஹ கர்கி ரக்வாலி கத்தா ஹே. நம்ம வீட்டில் எல்லாரோட வீட்லேயுமே நம்ம வந்து டாக்ஸ் வளர்ப்போம் இல்லையா? ஏன்னா ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. குத்தா சோர்கே தேக்கர் பைக்தா ஹே. இப்போது திருட்டு ஏதாவது நடக்குச்சுன்னா இது வந்து நாய் வந்து நல்லா குறைக்கும் இல்லையா? அதுதான் சொல்லியிருக்காங்க. அப்போது இது ஒரு ரொம்ப லாயலான பெட் அனிமல். இது நம்மளுக்கு சேஃப்டியாகிட்ட இருக்கும். அப்புறமா நம்மளுக்கு திருட்டு சமயத்தில் அது வந்து நல்லா குறைச்சி நம்மளை வந்து எழுப்பி விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. गाय के बारे में 3 वाक्य लिखिए. गाय அப்படின்னா கவ். ஓகே ओके गाय बड़ी सीधी सादी होती है. वह हमको दूध देते हैं. நம்மளுக்கு மாட்டில் இருந்து தான் நம்மளுக்கு பால் எல்லாமே கிடைக்குது. गाय का दूध मीठा और புஷ்டிகர் होता है. ஓகே, நம்ம வந்து பால் குடிச்சோன்னா நம்மளுக்கு வந்து நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு. கோடே சே கியா கியா ஃபயாதே ஹோத்தே ஹே. ஓகே, கோடா அப்படின்னா ஹார்ஸ் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கோடா காடி கிச்தா ஹே. அதை நம்ம இப்போ ஒரு வெஹிக்கிளாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஹம் உஸ் பர் சவாரி கர்தே ஹே. நம்ம அதுக்கு மேலே உட்காந்து ட்ராவல் பண்ணுவோம் இல்லையா? சவாரியெல்லாம் அது மேலே இருந்து போகலாம். पुराने समय में घोड़े लड़ाई के में काम आते थे. பழைய காலத்தில் எல்லாமே இதை போர் புரியும் போச்சுல அவங்க வந்து குதிரையை பயன்படுத்துனாங்க இல்லையா? அதை தான் சொல்லியிருக்காங்க. ஹாத்தி கே பாரே மே 3 வாக்கிய லிக்கியே. ஹாத்தி அப்படின்னா எலிஃபண்ட். எலிஃபண்ட் பற்றி பார்க்கலாம். ஹாத்தி ஜான்வர் ஓன் மே படா ஹே. ஹாத்தி ஜான்வர் அப்படின்னா எலிஃபண்ட் வந்து ரொம்ப பெரிய அனிமல் இல்லையா? உஸ்கே ஏக் லம்பி सूट होती है. इससे वह बारी से बारी चीज़ उठाता है. யானைக்கு வந்து ரொம்ப பெரிய தும்பிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த லம்பி அப்படிங்கிற வேர்டு என்னென்னா தும்பிக்கை அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இது வந்து நிறைய வெயிட் எல்லாமே இதால் கேரி பண்ண முடியும். ஏன்னா அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆட்டம் இருக்கனால வெயிட் எல்லாமே கேரி பண்ண முடியும்னு 3rd சென்டென்ஸில் சொல்லியிருக்காங்க. ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த லெசனுக்கு போகலாம். இப்போ இந்த 6th லெசனான சலோ பாஷா சலே லெசன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நயே பாஷா மே கியா கியா கौन सी दुकान है. புது மார்க்கெட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நயே பாஷா மே किराने की दुकानें, चावल की दुकानें है, सामान की कतार में सब्जी की दुकान है, पीछे के कतार में साबुन कपड़े की दुकान भी है. ஓகே, புது மார்க்கெட்டில் என்னென்ன கடையெல்லாம் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போது இது வந்து சாவல் அப்படின்னா ரைஸோட ஷாப்ஸ் இருக்குது, நம்மளுக்கு வெஜிடபிள்ஸோட ஷாப்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா கிளாத்ஸோட ஷாப்ஸ் எல்லாமே புதுசாக வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கப்படேக்கு தூக்கான் ஒன்மே கியா கியா சீஸோன் மில்தி ஹே. கப்படோன் அப்படின்னா துணிக்கடையில் என்னென்ன இருக்குது? கை தரகி சல்வார் கமீஸ் और पतलून के कपड़े कई प्रकार की साड़ियाँ मिलती है. நம்ம கேர்ள்ஸ் எல்லாருமே போடக்கூடிய சல்வார் காமஸ் இந்த மாதிரி எல்லா துணியுமே நம்மளுக்கு வந்து துணி கடையில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. दूसरी मंजिल की दुकान और कपड़े की दुकानों के बारे में लिखिए. இது நீங்கள் இவ்வளோலாம் எழுதணும்னு ரொம்ப அவசியம்லாம் கிடையாது. சும்மா உங்களுக்கு வேணால் ஒரு 3 சென்டென்ஸ் குட்டியாக கூட பார்த்துக்கோங்க. இதுலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்கூல் बच्चे के लिए காங்ஸ் நோட்புக் और புஸ்தகம் மில்தி ஹே. இது வந்து ஸ்கூலில் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு நோட் புக்ஸுக்கான கடை எல்லாமே இருக்குது. கப்படே கே दुकान में हथकरघे और खादी के कपड़े है.
यहाँ कई तरह की सलवार कमीज और காடியா மில்தி ஹே. ஓகே, இதில் வந்து என்னென்ன கடை இருக்குதுன்னு திருப்ப இங்கே படித்ததே தான் திருப்ப வருது. நோட் புக் ஸ்டோர்ஸ் எல்லாமே இருக்குது, அதுக்கப்புறமா துணி கடை எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி வருது. ஸோ இந்த சென்டென்ஸை இதுக்கு கூட நீங்கள் அப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ சேமாக தான் வருது, ரிப்பீட்டடாக தான் வருது. இப்போ லாஸ்ட் லெசனான 7th லெசன் மகாத்மா காந்திஜி பார்க்கலாம். ओके, फर्स्ट क्वेश्चन है ना, गांधी जी के माँ बाप और पुत्रों के नाम लिखिए. காந்திஜியோட அம்மா அப்பா அவங்களோட பிள்ளைங்களோட பேரை கேட்டிருக்காங்க. மோகன்தாஸ் காந்தி கே பிதா கா நாம் கரம்சந்த் காந்தி, அவரோட அப்பா பேர் வந்து கரம்சந்த் காந்தி. மோகன்தாஸ் காந்திக்கு 4 புத்திர ஹே, அவருக்கு வந்து 4 பிள்ளைங்க இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. வே ஹரிலால் காந்தி, மணிலால் காந்தி, ராம்தாஸ் காந்தி और தேவ்தாஸ் காந்தி. இதை தான் இவங்க 4 பிள்ளைங்களோட பேர். யாரோட பிள்ளைங்க? காந்திஜியோட பிள்ளைங்க. गांधी को दक्षिण अफ्रीका में क्या अनुभव हुआ? அவர் வந்து ஆஃப்ரிக்காவுக்கு போயிருந்தார் இல்லையா, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. गांधी अफ्रीका में वकालत करते गए, वहाँ उसको भारतीयों पर हो रहे भेदभाव का सामना करते पड़ा. நம்மளோட நாட்டோட விடுதலைக்காக தான் அவர் வந்து ஆஃப்ரிக்காவில் போய் ஒரு மீட்டிங் மாதிரி ஒன்று அட்டன் பண்ணிட்டு வந்திருப்பார். அதை தான் சொல்லியிருக்காங்க. மகாத்மா காந்தி தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா மே கப் சே கப் தக் ரஹே, எப்போலேருந்து இருந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. மகாத்மா காந்தி ஹமாரே தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா மே எந்த வருஷத்துலேருந்து இருந்தாங்க அப்படின்னா 1946 ஜான்வரி 20லேருந்து 30 तक टहरे. ओके, 20லேருந்து 30 வரைக்கும் இருந்தாங்க. அதில் कौन सी घटना गांधी जी के जीवन में महत्वपूर्ण मोड़ बन गए? दक्षिण अफ्रीका में रेल में जाते समय उनके पास प्रथम श्रेणी का टिकट था, फिर भी टिकट कलेक्टर ने उसको तरसी चढ़ाकर बैठने के लिए कहा, क्योंकि वे भारतीय थी. यह घटना उनके जीवन में एक महत्वपूर्ण मोड़ बन गई. இது வந்து அவர் வந்து ஆஃப்ரிக்காவுக்கு போகும்போது ட்ரெயினில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் பற்றி சொல்கிறாங்க. அவருக்கு வந்து போயிட்டுருக்கும்போது ஆஃப்ரிக்காவுக்கு வந்து அவர் வந்து போயிட்டுருக்கப்போ அவருக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு டிக்கெட் அந்த ட்ரெயினில் நிறைய ஏற்பாடுகள் அந்த மாதிரிலாம் செஞ்சுருப்பாங்க. ஆனால் காந்திஜி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எனக்கு அந்த மாதிரி எதுவுமே எனக்குன்னு ஸ்பெஷலாக எதுவுமே வேண்டாம் அப்படின்னு அவர் வந்து நார்மல் பேசஞ்சர் மாதிரி தான் ட்ராவல் பண்ணி வந்திருப்பாங்க. அந்த இன்சிடெண்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த 3 லெசன்ஸில் இருக்கக்கூடிய இந்த தீன் வாக்கியமே லிக்கிய ரோம் லெட்டர் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, நீங்கள் நல்லா படிச்சிருங்க. ஈஸியாக தான் இருக்கும். ஒருக்க நல்லா ரீட் பண்ணிவிட்டு மீனிங் இடையில சொன்ன வேர்ட்ஸோட மீனிங்கை மட்டும் நோட் பண்ணி நீங்கள் படித்தாலே ஈஸியாக இருக்கும். धन्यवाद.